உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒரு 4 நாள்ல சரியான மழை இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு மழை இருக்கு. சென்னையில சில இடத்துல இருந்தாலும் திருச்சி, கோட்டயம், அதே நேரத்துல கேரளா, அதே நேரத்துல நமக்கு திருநெல்வேலி இல்லைன்னா கன்னியாகுமரி, எந்த பக்கம் இருக்க நாகர்கோயில், இந்த இடத்துலலாம் சில மழைகள் ஏற்பட போது ஒரு சின்ன கிராமம் நிறைய மழை பெஞ்சு கொஞ்சம் குழப்பம் தண்ணி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் குழப்பம் ஏற்பட போது இன்னொன்னு ஒரு மந்திரிக்கு இன்னொன்னு ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். ஒரே இடத்துல 3 இடத்துல பூகம்பம் ஏற்படும். ஒன்று நம்ம சென்னையில சின்ன கடலோர பகுதியில் ஒரு சின்ன ஷேக் தெரியும், சென்னையிலையும் தெரியும், ஆனா இது மும்பையில் அதிகமா தெரியும். டெல்லியோட வழியில போயிட்டு அதுல இருந்து இன்னொன்று ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில போய் திரும்ப ஒரு எஃபெக்ட் ஆக போகுது. இப்போ திரும்பி ஆயிருக்கு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில, இன்னொரு கண்ட்ரிலையும் அது ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இருந்தாலும் பயப்பட வேணாம். இருந்தாலும் அதே நேரத்துல 3 இடத்துல, அதாவது ஒன்று இந்தோனேஷியா, அது இல்லாம ஜப்பான், இந்தியா, இல்லைன்னா அமெரிக்கா, அது இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மழை வரும். மழை வந்து அந்த எர்த்குயிக் வரும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். அது ஒரு கண்ட்ரியில ஏற்படும். ஜப்பான்ல ரொம்ப வரும். ஆனால் நடு மையத்துல கடல்ல மையம் கொண்டிருக்கு. அதனால இந்த நீர் வரத்துக்கள் சில இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா இந்த இந்தோனேஷியால ஒரு மிகப்பெரிய அந்த எர்த்குயிக்கும் வரலாம். அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து அந்த எரிமலையும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ 3 இடத்துல கண்டினியூவா ஒரே நேரத்துல இந்த எர்த்குயிக் வரும். இந்த வாட்டி அது பார்க்க போறோம். தண்ணி ஏறி இறங்கிடும். ஒரு இடத்துல விழப்போது விழுந்து அதுக்கப்புறம் திரும்ப ஏறும். ஆனா விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்துல நிறைய இடத்துல ஸ்கேம் நடக்கும், நிறைய இடத்துல போலிகள் நடக்கும். இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய குழப்பங்கள் ஏற்பட எல்லாரையும் வலுவா வழி பண்ணிடுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். சீனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போது அந்த சீனாவோட கண்ட்ரியில ஒரு மூடுபனி இல்லைன்னா மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைடிங், அதாவது மலை சரிவு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க வில்லேஜில் இருக்க மக்களுக்கு இன்னும் ஒரு நோய் பரவும். அந்த நோயினால சில மக்கள் அங்க இறக்கிடுவாங்க. அங்க இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். ஒயிட் பீப்புள் லண்டன் ஆர் யூரோப், இதுல சடனா பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் இறங்கிடும். எக்கனாமிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் எழும்ப போது சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்கணும். பெரிய பெரிய வரிகள் இருப்பது ஏற்றுமதி இங்க பிரச்சனையாக போகுது. சடனா ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போறோம். நாட்டுல தொழில்துறையோட ஆர்ப்பாட்டம் எழுப்பிடும். அவங்க ஒரு போர்க்கொடியை தூக்குவாங்க. வங்கி ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. ஒரு குழப்பம், ஒரு பேங்க் ஒரு பெரிய குழப்பத்துல ஏற்பட போகுது. அது இல்லாம ஒரு முக்கியமான கொலையாளிகளா இருக்கலாம், கொள்ளைகளா இருக்கலாம், அது பிடிபடுவார். எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு குரூப்பே வந்து மாற்றும். ஆந்திரா, கர்நாடகா இல்ல சில நோய்கள் பரவும். சில எச்சரிக்கையா நல்லது. சூடுனால வர தன்மையா இருக்கக்கூடிய அந்த நோய் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் மக்கள் வந்து கவனமா இருக்கு. டெல்லியோட முக்கியமான ஒரு இடத்துல பிரச்சனை வரும். அது முக்கியமா பெரியா இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு உடல் பிரச்சனையாகும். ஒரு நடிகரோட பேச்சு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. ஃப்ரோஸ் பண்ணது, அதாவது ஐஸ்ல வச்சது, ஐஸ்ல இது பண்ணக்கூடிய ஒரு மீட் இல்லைன்னா கோழி, இதெல்லாம் ஐஸ்ல வச்சது, இல்லைன்னா ஃபிஷ், இதெல்லாம் ஐஸ்ல வச்சது எடுக்காதீங்க. சில குழப்பங்கள், சில நோய் வருதுன்னு சொல்லுவாங்க. சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ராகுவோட மாற்றம், இந்த ராகுவோட மாற்றம் உலகத்துல மிகப்பெரிய மலை சரிஞ்சிடும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய மலை, மிகப்பெரிய பனிக்கட்டி, ஒரு ஊரே இருக்கக்கூடிய ஒரு பனிக்கட்டி விழுந்து அது தண்ணியா ஆகக்கூடிய நிலைமையை பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்க்காத இமயமலையில இன்னைக்கு இந்த தடவை பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தங்கா போல அழகா ஜொலிக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இமயமலையை இந்த வாட்டி பார்ப்பாங்க. மோனோஸ்ரோபா அதுல இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் இது வரைக்கும் கிடைக்காத காட்சி கிடைக்கும். இந்த வாட்டி நிலமும் ஒரு விதமான ரொம்ப தெளிவான ஒரு வழியா இருக்கும். தொன்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம் நார்த்லயா இருக்கலாம். என்னன்னா அந்த நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகி
வாக்குவாதங்கள், சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். இந்த ராகுகேதை பத்தி நம்ம சொல்ல போறோம். அடுத்த எழுதல முழுக்க ராகுகேதை பத்தி நான் சொல்றேன். சார், இப்போ இந்த புதுசா கிரகம் கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கிரகம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த கிரகத்துல மனிதர்கள் எல்லாம் வாழ்வாங்களா, இல்ல ஏதாவது உயிரினங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க நம்ம பூமியில வாழ்ற மாதிரி அங்க மனிதர்கள் வாழ்றாங்களா என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இருக்காங்க, ஆனா மனித ரூபம் இருக்காது. மனிதன் ரூபன்றது பூமியில மட்டும்தான், உலகத்துல வாழக்கூடிய ரூபங்கள். ஆனா தாவர வழிகள் எங்க வேணாலும் வளரும். தாவரங்கள் இருக்கக்கூடிய நிலைமை இருந்தா அப்போ மனித ரூபங்கள் அங்க போகலாம். அப்போ அந்த இடத்துல தாவர ரூபங்கள் வளர்தான்னு நம்ம பார்த்துட்டா அது ஒரு ஆக்சிஜன் தன்மைகள் உருவாக்கிடும். மரங்கள் தான் ஆக்சிஜனோட தன்மையை எடுத்து கொடுக்கக்கூடியவை. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எடுத்துன்னு ஆக்சிஜனை வெளிப்படுத்தும். இந்த ஆக்சிஜன் வெளிப்படுற தன்மைகள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் அதுக்கு வந்தாதான் செயல்பட முடியும். அது இல்லாமல் அந்த நிலவோ இல்லைன்னா பர்டிகுலர் இப்போ கண்டுபிடிக்கிற ஒரு பூமியோ அங்க போய் வாழக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆனா ஒரு பர்டிகுலர் பூமி இருக்கு, அதுக்கான வழி இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பூமி ஒன்னும் விரைவில் இவங்க எடுத்துன்னு வருவாங்க. அது இல்லாம ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்தியனோட விஞ்ஞானி தான் கண்டுபிடிப்பான்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பல சோதனைகள் நடக்கும். அந்த சோதனைகள் நடந்து முதல் விண்வெளி நம்ம இந்தியாவில இருந்து போகும். அது போய் அங்க வாழக்கூடிய தன்மையை கண்டுபிடிச்சு வரும். அதுக்கான தன்மைகளும் வந்துடும். 2028 தான் இதோட வழிகள் தான் தெரியும். வாழ்வாதாரம், காத்து தன்மைகள் எல்லாம் இனிமேட்டு இந்த பூமியில ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வாழணும். அது இல்லாம 3 இடத்துல, திருச்சி, கோயம்புத்தூர் இல்லைன்னா ஒரு ஸ்டேட்ல மாசு தன்மையான காத்துக்கள் அது இல்லாம உங்களுக்கு டெல்லி, ஹரியானா, அப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய குஜராத், இந்த மாதிரி இடத்துலாம் மிகப்பெரிய மாசுத்தன்மையான காத்துகள் உருவாகும். இந்த மாசுத்தன்மையான காத்துக்கள் வெயிலோடு சம்பந்தப்பட்டு அடிக்க போது இது அடிக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சில பிரீத்திங்னாலே அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். அதனால சில நோய்கள் உருவாகும். ஸோ கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். சில இடத்துல திரும்பியும் சின்ன பாக்ஸ், அதாவது அந்த நேரத்துக்கு ஒரு 10 நாள் 5 நாளைக்கு தேவைப்படலாம் அப்படின்றத சொல்றேன். சார், அப்படிதான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரியில ஒரு நோய் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இறந்துட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்படி புதுமையான கண்டிப்பா தொற்றும். பயப்படாதீங்க. நான் நிறைய சொல்றேன். உணவுகள், நம்ம வீட்டு உணவுகள் நல்ல வழியா பண்ணிட்டு நல்லா ரசம் கலந்தா மாதிரியா இருக்கணும். உடம்புல போய் எலும்புல சேர்ற அளவுக்கு பண்ணிட்டா நல்லா ஆயிடும்ன்றதை சொல்றேன். சார், இந்த தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் குறையிற மாதிரி குறைஞ்சது, திரும்பவும் ஏறிக்கிட்டே இருக்கு. இதை எங்க போய் நிற்கும், என்ன ஆகும் அப்படின்னு கரெக்டா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு மாற்றம் ஏற்படும். அட்சய திருதிய அளவு அந்த நேரத்துல தங்கம் விலை குறையும். சிலது ஏற்றதான் செய்வாங்க, இருந்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். சார், இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் ரொம்ப படுசூடா போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியில ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணி ஆட்சி இங்க அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு டெல்லியிலேருந்து ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனி ஆட்சி தான் நடக்கும், எங்களுடைய கட்சி தான் ஆட்சி, ஜெயிச்சா ஆட்சி தனியாக தான் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால பெரிய குழப்பங்கள் எதிர்கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள ஏற்பட்டு இருக்கு. இது எப்படி சார் தீரும், என்ன அப்படிங்கிற சொல்ல அதெல்லாம் பயம் இல்லை. 6ஆம் மாசம் நிறைய கூட்டணிகள் ஒன்றாகும். வெயிட் பண்ண. இப்போ போக பார்த்தா கூட்டணிக்குள்ள இந்த குழப்பங்கள் இருக்கிறதால ஆளுங்கட்சிக்கு சில அமைச்சர்களால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மற்றபடி ஒன்றும் அவங்களுக்கு பெரிய சலசலப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆளுங்கட்சிக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பாதிப்புகள் வருமா, இல்லை நல்லபடியாக போயிட்டு இருக்குமா சார்? எதுவும் பிரச்சனை இல்லை, வலு கொடுக்கும். இருந்தாலும் நம்ம இயர் எண்டில் கரெக்டாக படிச்சிடும். சார், இப்போ நம்முடைய நீங்கள் சொன்ன மாதிரி வெயிலும்
அதிகமாக இருக்குது. வெயில் வந்து தாங்க முடியாத வெயில் இன்றையிலேருந்து தொடங்கிடுச்சு. ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது. இப்போ வந்து இந்த கத்திரி நேரத்தில் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. மழை பெஞ்சாலும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக வாட்டி எடுக்குது. இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் தாவணும், உணவுகள், நல்ல நீர் வரத்துக்கெல்லாம் எடுங்க. இது விட்டுட்டு ஆந்திரா, டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, அது இல்லாமல் குஜராத், இந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப ப்ராப்ளம். வெயிலோட தாக்கம் அதிகமாகிடும். இப்போ நம்ம இதில் ஒரு 4-5 செல்சியஸ் ஏறி இறங்கிடும். ஆனால் கத்திரி பயடம்னா கத்திரிக்கு என்னென்ன உணவு வழிமுறைகள்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நம்முடைய நேயர்களுக்கும் கண்டிப்பாக நன்றி சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும், கொரோனா குடியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.